சர்வீஸ் அடிப்படையில சத்துணவு ஊழியர்களையும் அங்கன்வாடி ஊழியர்களையும் அனைத்து துறை அரசு காலி பணியிடங்களில் தகுதி வாய்ந்த ஊழியர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுக்கு கிராம சேவிகா என்ற ஊதிய உயர்வையும் ஆண்களுக்கு அது கூட இல்லாத ஊதிய உயர்வை இல்லாமல் இந்த சத்துணவு அங்கன்வாடி திட்டத்தை நம்பர் 1 திட்டமாக உலகம் போற்றும் திட்டமாக ஐநா சபையை பாராட்டக்கூடிய திட்டமாக கொண்டு செல்லக்கூடிய ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 2000 ரூபாய் கொடுத்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள். உடனுக்குடனே ஒரு 1400 ரூபாயை கொடுத்து நான் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் பதவி உயர்வும் இல்லை, ஓய்வூதியமும் முழுமையாக பெறப்படவில்லை. ஆனால் இது இல்லாத கோரிக்கையாக நிறைவேற்றுதல் என்று மகப்பேறு விடுப்பு பெண்களுக்கு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு 12 மாதமும் சத்துணவு அங்கன்வாடியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு 6 மாதமும் வழங்குகிறீர்களே. நாங்கள் என்ன 6 மாதத்தில் குழந்தை பிரசவத்தில் பெறக்கூடிய ஊழியர்களா? நாங்கள் கடவுள் என்ன எங்களுக்கு அப்படி ஒரு வரம் கொடுத்து விட்டாங்களா? இதையெல்லாம் இது இல்லாத கோரிக்கை நிறைவேற்றலாம், விலைப்பூதியம் வழங்கலாம். அது மட்டுமல்லாது ஈட்டிய விடுப்பு ஈட்டா விடுப்பு இதையெல்லாம் விதி இல்லாத கோரிக்கைகள். தற்செயல் விடுப்பு ஒரு மாதத்திற்கு 12 நாள் இருப்பதை ஒரே மாதத்தில் எடுப்பதற்கு அனுமதி வழங்கலாம். இது இல்லாத கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு மனமில்லாத நிலைமையில் இறுதியாக இப்படியான ஒரு முதல்வரை நேரடியாக சந்தித்து முறையிடுவது என்ற அடிப்படையில் இன்று சென்னையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் பெருந்திரளாக விஷயத்தை இந்த இடத்தை சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இன்னும் காலம் உள்ளது. நீங்கள் நினைத்தால் 110வது விதியின் கீழ் சத்துணவு அங்கன்வாடி ஊழியருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். அப்படி நிறைவேற்ற தவறினால் தொடர்ந்து நீங்கள் எங்களிடம் கேட்டு வந்த காலம் முடிந்துவிட்டது. இனிமேல் நாங்கள் ஓட்டு போடுவதா வேட்டு வைப்பதா என்ற முடிவுக்கு நாங்கள் வருவோம் என்ற விஷயத்தை இந்த இடத்தை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும். அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் வரக்கூடிய பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் சத்துணவு மையங்களையும் அங்கன்வாடி மையங்களையும் இழுத்து மூடிவிட்டு